2026 நடைபெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி, இரட்டை சதவீதம் பெற்றமைக்காக தமிழகத்தின் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு முகமது பர்வேஸ் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிப்புமிகு அருணா, முதன்மை கல்வி அலுவலர் மதிப்புமிகு கு. சண்முகம் அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் சால்வை அணிவித்து பாராட்டி தெரிவித்தார்கள். ராணியார் கல்வி அறக்கட்டளை தன்னார்வலர் திரு. சரவணன் அவர்களால் கேடயம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார்கள். கீரமங்கலம் பேரூராட்சி தலைவர் திரு. சிவக்குமார் மற்றும் எங்கள் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திரு. சு. குகன் அவர்களால் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் எங்கள் பள்ளி மிக பெரிய நிலையில் உயர்ந்து வருகிறது. ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் என் இனிய புதிய கல்வி ஆண்டினுடைய துவக்க விழா வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய ஒரு விழா. எல்லாரும் கொஞ்சம் நெருடலா இருந்ததா? புதுசா பள்ளிக்கு வர்றோமேன்னு இல்லை ஆசையா இருந்தீங்களா? இவ்வளவு நாளும் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல நம்ம லீவ்ல இருந்துட்டோம். இப்ப குஷியா வந்தீங்களா இல்ல கொஞ்சம் பயமா வந்தது? எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா லீவு? இப்ப நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம டைம் ஷெடியூலுக்குள்ள வர்றோம். எப்படியோ இருந்தோம் இவ்வளவு நாளும். யாரும் நம்மள இந்த நேரத்துக்குள்ள அதை செய், இந்த நேரத்துக்குள்ள இதை செய்யும் நம்மள என்ன பண்ணல, சேனலைஸ் பண்ணல, நம்மள ஒழுங்குபடுத்தல. இன்னைக்கு இந்த டயத்துக்குள்ள இந்த வேலையை செய்யணும், இந்த டயத்துக்குள்ள இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் பள்ளிக்கூடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் பயம் ஆகுது. அப்படித்தானே? அதெல்லாம் இனிமே பயம்லாம் வரக்கூடாது. நம்ம பள்ளி மிகப்பெரிய சிறந்த பள்ளின்னு சொல்லி தமிழ்நாடு அளவில் இன்னைக்கு நம்ம புகழ் பெற்று கொண்டிருக்கின்றோம். இதுக்கெல்லாம் இன்னைக்கு எனக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் நம்மளுடைய கீரமங்கலம் பேரூராட்சி தலைவர். அவங்களுக்கும் நம்ம பள்ளியின் சார்பாகவும் எனக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாழ்த்துக்கள் எல்லாம் எனக்கல்ல, எல்லாம் உங்களுக்கு தான். ஏன்னா போன வருஷம் ஒரே ஒரு மாணவி ஒரே ஒரு பாடத்துல போயிட்டான்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே அது எப்படியாவது இந்த வருஷம் சாதிச்சாகணும் அப்படின்னு சொல்லி, இந்த வருஷம் ஏதாவது ஒண்ணு போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? அட்டேங்கப்பா, மிகப்பெரிய சாதனை படைத்த நம் பள்ளி மாணவிகளுக்கு தான் அத்தனை பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லணும். அதுக்கும் மேல இந்த மாணவிகளை தினம் தினம் வழி நடத்தி, தினம் தினம் தங்களுடைய ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட இல்லாம, சனிக்கிழமைன்னு கூட இல்லாமல் எல்லா நாட்களிலும் குழந்தை தாம் பெற்ற குழந்தைகளுக்கு எவ்வாறு வழி நடத்தணுமோ அது போல ஒவ்வொரு நாளும் நிறைய சொல்லி கொடுத்து உங்களோடவே உட்கார்ந்திருந்து மிகப்பெரிய அரும்பாடுபட்ட ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்துவதற்கு மிக சிறிய ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இதை நான் செஞ்சிருக்கேன். 100% தேர்ச்சி எடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பள்ளியின் சார்பாக மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இப்ப தமிழ்நாடு அளவுல 178 அரசு பள்ளிகள், அதுல 68 பள்ளிகள் தான் 100% தேர்ச்சி. அதுல நம்ம ஒரு பள்ளி, அது மிகப்பெரிய ஒரு பேரு. புதுக்கோட்டை மாவட்டம் 18வது ரேங்க்ல இருக்குது. நம் பள்ளி 7வது முறையாக தொடர்ச்சியா வரணும். இனிமே இந்த ஆண்டு முதல் தொடர்ச்சியாக 100% பெறணும். நம்ம மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிட்டோம் அப்படின்ட்டு அமைதியா உட்கார்றதல்ல. இனிமேதான் நம்மளுடைய ஓட்டம் வேகம் அதிகமான அளவு வேகமா ஓடணும். 10th ரிசல்ட் பாத்தீங்கன்னா முதலில் புதுக்கோட்டை டாப்ல தமிழ்நாடு அளவுல முதல் இடம் பெற்றிருக்கு. அதே போல நம் பள்ளியும் முதலில் கிட்டத்தட்ட 50 வருஷத்துல இப்பதான் உயர்நிலை பள்ளியா ஆரம்பிச்சதுல இருந்து இப்பதான் நமக்கு சென்டம் ரிசல்ட். அது மிகப்பெரிய ஒரு பாராட்டு. இப்ப படிக்கின்ற 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு அழகா ஒத்துழைச்சாங்க. அவங்களுக்கு நம்ம பள்ளியின் சார்பாக பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும். 139 மாணவிகள் எழுதினாங்க. 139 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றார்கள். 400 மதிப்பெண்ணுக்கு மேல் 2026 இந்த வருடம் போன கல்வியாண்டுல 61 மாணவிகள். அதுக்கு முதல் வருடம் 25ல 51 மாணவிகள். அதுக்கு முன்னாடி நான் வந்தப்ப 68 மாணவிகள் 400க்கு மேல பெற்றிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முதல் மதிப்பெண் அப்படின்னாக்க யாரா? யோகாஷினி 483 மதிப்பெண் பெற்று நல்ல பெரிய ஒரு சாதனை. ஒரு பாடத்துல 100க்கு 100 பெற்றிருக்காங்க. அடுத்து நிதி வர்ஷினி 478 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடம். தன்யா 476 மதிப்பெண் பெற்று 3வது இடத்தை பெற்றிருக்கிறார்கள். 100க்கு 100 மாணவிகள் 2 பேரு. பாக்யாஸ்ரீ, யோகாஷினி
இந்த 2 மாணவிகள் தான். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 100க்கு 100 நிறைய பேர் வந்தாங்க. இப்ப 2 மாணவிகள். அடுத்து ஓவராலா தேர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது அரசு பள்ளிகள்ல 243 புதுக்கோட்டை அளவுல இருக்கு. அதுல நம்ம பள்ளி வந்து நம்ம புதுக்கோட்டையில வந்து 94 பள்ளிகள் அரசு பள்ளிகள் 100க்கு 100% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இப்ப தமிழ்ல மொத்த மதிப்பெண் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11,267 தமிழ்ல மாணவிகள் பெற்றது. சராசரி 81 மதிப்பெண் பெற்றிருக்கீங்க. ஆங்கிலத்துல 9,599 மொத்த மதிப்பெண், 69 சராசரி. கணிதத்துல 9,710 மொத்த மதிப்பெண், சராசரி 70. அறிவியல்ல 11,581 சராசரி மதிப்பெண் 83.3. சமூக அறிவியல்ல 10,982 சராசரி 79. மொத்தமா ஸ்கூல் மொத்த மதிப்பெண் அப்படின்னு பாத்தீங்கன்னா 53,139 மதிப்பெண் பெற்றிருக்கீங்க. மொத்தமா சராசரியா ஒரு மாணவி பெற்ற மதிப்பெண் 382.3. இது 12ஆம் வகுப்பு. புதுக்கோட்டை அளவுல 12ஆம் வகுப்பு, அதாவது அரசு பள்ளிகள் எவ்வளவு இருக்காங்கன்னா 178 அரசு பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகள் இருக்காங்க. அதுல 68 பள்ளிகள் 100க்கு 100%. அதில் நம் பள்ளியும் 100க்கு 100%. நம்ம 7வது முறையாக பெற்றிருக்கோம், தொடர்ச்சியா வாங்கல. இதுல 500 மதிப்பெண்ணுக்கு மேல் எவ்வளவுன்னா இந்த வருடம் இந்த போன கல்வியாண்டுல 46 மதிப்பெண், அதுக்கு முன்னாடி 25ல 51 பிள்ளைங்க, அதுக்கு முன்னாடி 2024ல 68 மாணவிகள். பாருங்க, நம்மளுடைய சாதனைகள் அடுத்த கல்வியாண்டு வாசிக்கும் போது இன்னும் கூடுதலா இருக்கணும். அடுத்தது முதல் 3 மதிப்பெண் பெற்றவர்கள் ஆர் யுவனா 575, ஆர் பாலபாரதி 566, எம் ராஜேஸ்வரி 558. எல்லாம் பேனர்ல போட்டிருக்கோம், இருந்தாலும் நம்ம சொல்லணும் இல்லையா. அடுத்து வந்து 100க்கு 100 மதிப்பெண் கீர்த்திகா காமர்ஸ்லயும் அக்கௌண்டன்சிலையும் பெற்றிருக்காங்க. அடுத்தது எஸ் மீனா கணினி அறிவியல்ல 100க்கு 100. அடுத்தது டோட்டல் மதிப்பெண் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த மதிப்பெண் ஏ பிரிவு மாணவிகள் 7,905 17 மாணவிகளுக்கு 465 சராசரி மதிப்பெண். பி வகுப்பு பி குரூப், அதாவது பயோமேஸ்ல 77 மாணவிகள்ல 35,112 மதிப்பெண், 456 சராசரி. அடுத்தது சி பியூர் சயின்ஸ்ல 28,202 59 மாணவிகளுக்கு 478 சராசரி மதிப்பெண். டி காமர்ஸ் குரூப்ல 9,870 மதிப்பெண் மொத்த மதிப்பெண், 21 மாணவிகளுக்கு 470 சராசரி மதிப்பெண். இ வகுப்புல அதாவது அக்கௌண்டன்சில 10,269 சராசரி, 21 மாணவிகளுக்கு 489. டோட்டலா நம்ம பள்ளி வாங்கின மொத்த மதிப்பெண் 12வதுல 91,358, 195 மாணவிகளுக்கு 468.5. 500க்கு மேல 46 மாணவிகள் வாங்கியிருக்கீங்க. இப்ப நம்ம சராசரி மதிப்பெண் பரவாயில்லாம 468 மதிப்பெண் வாங்கியிருக்க, மிகப்பெரிய ஒரு சாதனை. இப்ப சாதனை வந்து தொடர்ச்சியா பெறணுங்கிறதுக்கு தான் நம்ம அடுத்தடுத்து இன்னும் எப்பையில இருந்து ஆரம்பிக்கணும்னா ஒவ்வொரு நாளும் இன்னைக்கே நீங்க பொறுப்புணர்வை புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கே நீங்க இன்னையில இருந்து உங்களுடைய பணி ஆரம்பிக்கணும், உங்களுடைய ஓட்டம் இன்னையில இருந்து ஆரம்பிக்கணும். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய எய்மை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. டாக்டர் ஆகிறோம், என்ஜினியர் ஆகிறோம், அதெல்லாம் அடுத்தது. இந்த ஒரு வருஷத்துல என்ன இலக்கு, சின்ன சின்ன இலக்குகளா போடணும். இந்த ஒரு வருஷத்துல நம்ம எவ்வளவு மதிப்பெண் எடுக்கணுங்கிறதுக்கு தான் உங்களுக்கு எல்லா மதிப்பெண்ணுடைய அனாலிசிஸ் உங்களுக்கு நாம சொல்லியிருக்கோம். இந்த அனாலிசிஸ நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இது அடுத்த வருஷம் வாசிக்கும் பொழுது இன்னும் கூடுதலாக உங்களுடைய மதிப்பெண் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் நம்ம சொன்னோம். இப்ப வந்து ஒரு சின்ன ஒரு முயற்சி எப்படி எடுக்கணும்னாக்கா 2 விளக்குகள் இருக்கு. முதல் விளக்கு என்ன சொன்னிச்சான், நானே குட்டியா தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னால எப்படி இன்னொருத்தருக்கு ஒளிய கொடுக்கறது, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அமர்ந்துருவனோ அப்படின்னு ஒரு பயத்திலே இருந்தது அந்த முதல் விளக்கு. 2வது விளக்கு என்ன சொன்னிச்சான், நானும் சின்னதா தான் இருக்கிறேன், அதுவாவே நினைச்சுக்கிருச்சான். நானும் சின்னதா தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் நான் விடாமல் பிரகாசித்து கொண்டே இருந்தேன்னா என்னாலையும் என்ன பண்ணலாம், மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இது விடாம எரிஞ்சுக்கிட்டே இருந்ததாம். அந்த ஊர்ல ஷட் டவுன் ஆயிடுச்சு. அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்களா, இந்த விளக்குல இருந்து சின்ன சின்ன தீப்பொறிகளை எடுத்துக்கிட்டு போய் அவங்க வீட்டுல எங்கும் எரிய வச்சுட்டாங்களாம். விளக்குகள் பிரகாசமா எரிஞ்சுதான் அந்த ஊரே. அப்பதான் அந்த முதல் விளக்கு கேட்டுச்சான், நீ எப்படி இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் பெரிய விஷயத்தை நான் ஏற்படுத்தல, நான் தொடர்ச்சியா எரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், அதனாலதான் இவ்வளவு ஒரு பெரிய மாற்றம் வந்தது அப்படின்னு நினைச்சேன். அது போலதான் மாணவிகளே, உங்களுக்குள்ள துரோடு அறிவு இருக்குது, துரோடு திறன் இருக்குது. இதை வச்சுக்க நான் என்ன பண்றது, மற்றவர்களுக்கு நான் எப்படி இதை வச்சு உதவுவது, நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு செல்வது அப்படின்னு நீங்க நினைக்காமல்
உங்களுடைய தினோடு உள்ள அந்த சின்ன பொறியை விடாமல் முயற்சி பண்ணி கொண்டே இருந்தால், உங்களால் உழைத்து கொண்டே இருந்தால் முன்னேறி கொண்டே இருக்கலாம். தினம் தினம் நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்கணும். அப்பதான் உங்களால பெரிய ஒரு சாதனையை படைக்க முடியும் என்று கூறி நம்மளுடைய இன்றைய முதல் நாளில் உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.